ஏடிபி உற்பத்தியே தவிர மைட்டோகாண்ட்ரியா செல்கள் வேறு எந்த செயல்பாட்டை பராமரிக்க உதவுகிறது? ஏ. சாதாரண பொட்டாசியம் அயனி செறிவு. பி. சாதாரண கால்சியம் அயனி செறிவு. சி. சாதாரண குளோரைடு அயனி செறிவு. டி. சாதாரண சோடியம் அயனி செறிவு. சரியான பதில் பி. சாதாரண கால்சியம் அயனி செறிவு. 9. மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லுக்குள் கால்சியம் அயனிகளின் செறிவை சமநிலையில் வைக்க ஒரு சேமிப்பு கிடங்காக செயல்படுகின்றன. இது தசைச் சுருக்கம் மற்றும் செல் தகவல் பரிமாற்றம் போன்ற உடலியல் செயல்பாடுகளுக்கு மிகவும் அவசியமானது. எத்தில் ஆல்கஹாலை உற்பத்தி செய்ய கார்போஹைட்ரேட்டுகளின் ஆக்சிஜனேற்றத்தை உள்ளடக்கிய நிகழ்வு எது? ஏ. சுவாசம் ரெஸ்பிரேஷன். பி. நீராவிப் போக்கு டிரான்ஸ்பிரேஷன். சி. ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ். டி. நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன். சரியான பதில் டி. நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன். சரியான விடை டி. சோகஸ்மெலி. நொதித்தல் என்பது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிரிகளால் சர்க்கரையை எத்தில் ஆல்கஹாலாக மாற்றும் ஒரு உயிர்வேதியியல் செயல்முறையாகும். இந்த நிகழ்வின் போது கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் உபவிளைபொருளாக வெளியேற்றப்படுகிறது. பின்வருவனவற்றில் எது நீர்க்கரைசலுக்கு எடுத்துக்காட்டு? ஏ. இல் கந்தகம். பி. பென்சீனில் ஆல்கஹால். சி. ஆல்கஹாலில் பென்சேன். டி. நீரில் சாதாரண உப்பு. சரியான பதில் டி. நீரில் சாதாரண உப்பு. 2. ஒரு கரைப்பானாக நீர் பயன்படுத்தப்படும் கரைசல் நீர்க்கரைசல் எனப்படும். இதில் சாதாரண உப்பு நீரில் கரைந்துள்ளதால் இது சரியான எடுத்துக்காட்டாகும். ஏ. CS2 ஒரு நீரற்ற கரைப்பான் என்பதால் இது நீரற்ற கரைசலாகும். கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து அட்டையின் தனித்துவமான அம்சம் எது? ஏ. நகங்கள் கிளாஸ். பி. புறச்சிவி எக்ஸ்டர்னல் இயர். சி. முடிகள் ஹேர்ஸ். டி. மெட்டாமியர்கள் மெட்டாமியர்ஸ். சரியான பதில் டி. மெட்டாமியர்கள் மெட்டாமியர்ஸ். 7. அட்டை ஹிருதினாரியா ஒரு கண்டங்களுடைய புழு ஆனலீட் வகையைச் சார்ந்தது. இதன் உடல் 33 கண்டங்களாக மெட்டாமியர்ஸ் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மெட்டாமெரிசம் அட்டையின் உடற்கூறியல் அமைப்பின் தனித்துவமான அடையாளமாகும். திருப்புவிசை என்ற அளவின் தன்மை என்ன? ஏ. ஸ்கேலார் அளவு. பி. பெறப்பட்ட ஸ்கேலார். சி. வெக்டர் அளவு. டி. அடிப்படை அளவு. சரியான பதில் சி. வெக்டர் அளவு. 1. திருப்புவிசை என்பது ஒரு பொருளை ஒரு அச்சை பற்றி சுழற்றச் செய்யும் விசையின் திறன் ஆகும். இது எண் மதிப்பையும் திசையையும் கொண்டிருப்பதால் வெக்டர் அளவு எனப்படும். இதன் அலகு நியூட்டன் மீட்டர் ஏஎம் ஆகும். 2. இரத்தத்தில் உருவாக்கப்பட்ட கூறுகள் ஃபோம் எலிமெண்ட்ஸ் என்பது எதை குறிக்கிறது? ஏ. இரத்த பிளாஸ்மா பிளட் பிளாஸ்மா. பி. இரத்த வாயுக்கள் பிளட் கேசஸ். சி. இரத்த செல்கள் பிளட் செல்ஸ். டி. இரத்த புரதங்கள் பிளட் புரோட்டீன்ஸ். சரியான பதில் சி. இரத்த செல்கள் பிளட் செல்ஸ். இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுகள் ஆகிய உயிரணுக்களே உருவாக்கப்பட்ட கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை இரத்தத்தின் மொத்த கன அளவில் சுமார் 45% ஆகும். ஏ. இரத்த பிளாஸ்மா என்பது இரத்தத்தின் திரவ பகுதியாகும். நெகிழிகளைத் தவிர வேதியியல் மாற்றங்களால் செய்யப்படும் வேறு எந்த பொருள் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. பருத்தி. பி. கண்ணாடி. சி. மரம். டி. சோப்புகள். சரியான பதில் டி. சோப்புகள். சரியான விடை சோப்புகள் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையே ஏற்படும் வேதியியல் வினையின் சப்போனிஃபிகேஷன் மூலம் தயாரிக்கப்படுகின்றன. இது மூலப்பொருட்களின் பண்புகளை முழுமையாக மாற்றி புதிய பொருளை உருவாக்குவதால் வேதியியல் மாற்றமாகும். செஞ்சூடான அலுமினியத்துடன் நீராவி வினைபுரியும் போது உருவாகும் ஹைட்ரஜன் வாயுவின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ. H2O. பி. O2. சி. H2. டி. AlH3. சரியான பதில் சி. H2. சரியான விடை சி. சோகஸ்மெலி. செஞ்சூடான அலுமினியம் நீராவியுடன் வினைபுரியும் போது அலுமினியம் ஆக்சைடையும் ஹைட்ரஜன் வாயுவையும் H2 உருவாக்குகிறது. ஹைட்ரஜன் வாயு எப்போதும் இயற்கையில் ஈரண மூலக்கூறாக H2 என்ற வாய்ப்பாட்டைக் கொண்டுள்ளது.
அறை வெப்பநிலை மற்றும் வளிமண்டல அழுத்தத்தில் பியூட்டேனை விவரிக்கும் பண்பு எது? ஏ. திட மற்றும் எரியக்கூடியது. பி. ஜெல் மற்றும் விரைவாக ஆவியாகிறது. சி. திரவ மற்றும் நிறமற்றது. டி. வாயு மற்றும் அதிக எரியக்கூடியது. சரியான பதில் டி. வாயு மற்றும் அதிக எரியக்கூடியது. 2. பியூட்டேன் என்பது 4 கார்பன் அணுக்களைக் கொண்ட ஒரு ஹைட்ரோகார்பன் ஆகும். இது சாதாரண நிலையில் வாயுவாகவும் எளிதில் தீப்பற்றக்கூடியதாகவும் இருக்கும். இதன் அதிக எரியும் பண்பு காரணமாக இது சமையல் எரிவாயுவில் எல்பிஜி முக்கிய அங்கமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பூவிலிருந்து மற்றொரு தாவரத்தின் பூவிற்கு மகரந்தம் மாற்றப்படுவதை விவரிக்கும் சொல் எது? ஏ. முளைத்தல் ஜெர்மினேஷன். பி. தன்மகரந்தச் சேர்க்கை செல்ஃப் பாலினேஷன். சி. அயல்மகரந்தச் சேர்க்கை கிராஸ் பாலினேஷன். டி. கருவுறுதல் ஃபர்டிலைசேஷன். சரியான பதில் சி. அயல்மகரந்தச் சேர்க்கை கிராஸ் பாலினேஷன். 9. ஒரு தாவரத்தின் மலரில் உள்ள மகரந்தத்தூள் அதே இனத்தைச் சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியைச் சென்றடைவது அயல்மகரந்தச் சேர்க்கை எனப்படும். இது தாவரங்களில் மரபணு வேறுபாடுகள் உருவாகவும் புதிய பண்புகள் தோன்றவும் வழிவகுக்கிறது. திட உந்து சக்திகள் எரியும்போது எந்த வகையான ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஏ. நிலையாற்றல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பி. மின் ஆற்றல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. சி. இயக்க ஆற்றல் கினெடிக் எனர்ஜி. டி. வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி. சரியான பதில் டி. வெப்ப ஆற்றல் ஹீட் எனர்ஜி. 1. திட உந்து சக்திகள் எரியும் போது ஒரு வேதிவினை நிகழ்ந்து அதிகப்படியான வெப்ப ஆற்றலை வெளியிடுகின்றன. இந்த வெப்பம் வாயுக்களை விரிவடையச் செய்து ராக்கெட்டுகளுக்கு தேவையான உந்துவிசையை தருகிறது. 2. சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது எந்த நிற ஒளி நம்மை அதிகமாக வந்தடைகிறது? ஏ. நீலம். பி. பச்சை. சி. மஞ்சள். டி. சிவப்பு. சரியான பதில் டி. சிவப்பு. 8. சூரிய உதயத்தின் போது ஒளி வளிமண்டலத்தில் நீண்ட தூரம் பயணிக்கிறது. அப்போது குறைந்த அலைநீளம் கொண்ட நிறங்கள் சிதறடிக்கப்பட்டு அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் மட்டுமே நம்மை வந்தடைகிறது. இது ராலே சிதறல் விதியின் அடிப்படையில் அமைகிறது. எந்த வகை செல்களில் உண்மையான உட்கரு உள்ளது? ஏ. புரோகேரியாட்டிக் செல்கள் ப்ரோகரியாட்டிக் செல்ஸ். பி. சயனோபாக்டீரியா சைனோபாக்டீரியா. சி. பாக்டீரியா செல்கள் பாக்டீரியல் செல்ஸ். டி. யூகேரியாட்டிக் செல்கள் யூகேரியாட்டிக் செல்ஸ். சரியான பதில் டி. யூகேரியாட்டிக் செல்கள் யூகேரியாட்டிக் செல்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி யூகேரியாட்டிக் செல்கள் நன்கு வரையறுக்கப்பட்ட உட்கரு மற்றும் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளைக் கொண்டுள்ளன. மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் யூகேரியாட்டிக் செல்களால் ஆனவை. இரசக்கலவை அமால்கம் முதன்மையாக எதனால் ஆனது? ஏ. அலுமினியம் மற்றும் மெக்னீசியம். பி. பாதரசம் மற்றும் மற்றொரு உலோகம். சி. இரும்பு மற்றும் கார்பன். டி. 2 வெவ்வேறு அலோகங்கள். சரியான பதில் பி. பாதரசம் மற்றும் மற்றொரு உலோகம். 6. பாதரசத்துடன் பிற உலோகங்கள் சேர்ந்து உருவாகும் உலோகக் கலவை இரசக்கலவை அமால்கம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக பல் மருத்துவத்தில் வெள்ளி பாதரச இரசக்கலவை பயன்படுத்தப்படுகிறது. மற்றவை ஏ. அலுமினியம் மற்றும் மெக்னீசியம் சேர்ந்த கலவை மெக்னாலியம் எனப்படும். ஒரு தனி ஊசலின் அதிர்வுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஏ. விளிம்பு விளைவு டிஃப்ராக்ஷன். பி. அலைவு ஆசிலேஷன். சி. பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன். டி. ஒளிவிலகல் ரிஃப்ராக்ஷன். சரியான பதில் பி. அலைவு ஆசிலேஷன். சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு தனி ஊசல் அதன் மையப்புள்ளியை முன்னும் பின்னும் கடந்து செல்வது அலைவு ஆசிலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் கால ஒழுங்கு இயக்கத்திற்கு சிறந்த உதாரணமாகும். ஒரு பொருள் சுடரை வெளிப்படுத்தாமல் எரிந்தால் அது எந்த செயல்முறையாக குறிப்பிடப்படுகிறது? ஏ. எரிதல் பர்னிங். பி. உள்ளெரிதல் கம்பஷன். சி. பற்றவைத்தல் இக்னிஷன். டி. சுடரற்ற ஆக்சிஜனேற்றம் ஃப்ளேம்லெஸ் ஆக்சிடேஷன். சரியான பதில் பி. உள்ளெரிதல் கம்பஷன். உள்ளெரிதல் கம்பஷன்
என்பது ஒரு பொருள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து வெப்பத்தை வெளியிடும் வேதியியல் மாற்றமாகும். சில பொருட்கள் சுடரின்றி கனன்றி எரியும் நிகழ்வும் இதில் அடங்கும். எரிதல் என்பது பொதுவாக சுடருடன் கூடிய நிகழ்வை குறிக்கும் சொல்லாகும். எந்த உடலியல் நிலையில் மாதவிடாய் சுழற்சி நடைபெறாது? அண்டவிடுப்பு ovulation, b மாதவிடாய் menstruation, c பாலூட்டுதல் lactation, t கர்ப்பம் pregnancy. சரியான பதில் டி கர்ப்பம் pregnancy. கர்ப்ப காலத்தில் புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன் அளவு அதிகமாக இருப்பதால் கருப்பை சுவர் சிதைவடையாமல் பராமரிக்கப்படுகிறது. இதனால் மாதவிடாய் சுழற்சி தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. இது கரு வளர்ச்சிக்கான ஒரு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து வழங்கும் நிலையாகும். நுண்தமனிகளுக்கு பிறகு இரத்த அழுத்தம் குறிப்பிடத்தக்க அளவில் இங்கே குறைகிறது. இதய அறைகளில், b முக்கிய தமனிகளில், c தந்திகைகளில் இந்த கப்பிலரிஸ், t நுண்சிரைகளில். சரியான பதில் சி தந்திகைகளில் இந்த கப்பிலரிஸ். சரியான விடை சி சோகஸ்மெலி. இரத்த ஓட்ட மண்டலத்தில் தந்திகைகள் கப்பிலரிஸ் மிக அதிக பரப்பளவை கொண்டுள்ளதால் அங்கு இரத்தத்தின் வேகம் மற்றும் அழுத்தம் பெருமளவு குறைகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?